டே 7 இன்னைக்கு பவர் சிஸ்டம் லேட்டஸ்ட் சிலபஸ் தான் கொடுத்துருக்குறது. ஓகே, இப்போ போகலாம். இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன் இந்த பேசிக்ஸ் பார்ப்போம். பவர் சிஸ்டம் பேசிக்ஸ். மேஜராக பவர் சிஸ்டம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது, 3 பார்ட்டு. பவர் சிஸ்டம் ஒன்று வந்து பவர் ஜெனரேஷன், அடுத்தது டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 பார்ட்டு சேர்ந்தது தான் ஒரு பவர் சிஸ்டம். பவர் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, அதில் இந்த பவர் சிஸ்டத்துடைய பவர் எலக்ட்ரானிக்ஸ் அது என்ன பண்ணுன்னா, ஒரு பவர் சிஸ்டம் இதோடைய பேராமீட்டரில் எப்படி ஏசி பவர் சிஸ்டமில் இருக்கிற இந்த வேவ் ஃபார்மோட ஷேப்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பவர் சிஸ்டம் லம்ப்டு பேராமீட்டர் சொல்லலாமா? லம்ப்டு இல்லை, பவர் சிஸ்டமில் வோல்டேஜ் கரண்ட்டு, வேவ் ஷேப்ஸ், அல்ட்ரேஷன். பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது பவர் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற வேவ் ஷேப்ஸ். அதை வேவ் ஷேப்லாம் எப்படி எதை யூஸ் பண்ணி நம்ம வேவ் ஷேப்லாம் ஆல்ட்ரு பண்ணோம்னா, அதில் டயோடு, பிரிட்ஜ் சர்க்கியூட்லாம் போட டயோடு, பிஜேடி, எஸ்சிஆர், தைரிஸ்டர், எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி இன்னும் எக்ஸட்ரா இருக்குது. மாஸ்ஃபெட்டு, இது எல்லாம் ஸ்விட்சிங் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி இதோட வேவ் ஃபார்மை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதே பவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்ம்லாம் சேஞ்ச் ஆகாது. ஒன்லி அனலைசிஸ் ப்ராசஸ் மட்டும்தான். அதோடைய ரேட்டிங் எவ்வளோ வரும், அதோடைய எப்படின்னா அதோடைய ஓவரால் ரேட்டிங் கெப்பாசிட்டி என்னன்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சிஸ்டத்தோடைய ரேட்டிங் கெப்பாசிட்டியெல்லாம் அனலைஸ் பண்ணுறது பவர் சிஸ்டம். ஓகேங்களா? பவர் சிஸ்டம். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பவர் டிவைஸு. பவர் டிவைஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸில் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுவோம். பவர் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதில் மேஜரான டிவைஸ் இல்லை மிஷின்ஸ், இதில் டிவைஸ் வர இது மிஷின்ஸ் என்னென்ன மிஷின்ஸ்னால் டிரான்ஸ்ஃபார்மர், ஜெனரேட்டர். இதில் அந்த கெப்பாசிட்டர் பேங்க்லாம் கூட வந்துடும். கெப்பாசிட்டர் பேங்க் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் கெப்பாசிட்டர் பேங்க் இருக்கும். ரியாக்டர், பவர் ஜென்ரேஷன், அப்புறம் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ், அப்புறம் சிங்க்ரோனஸ் மோட்டார். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன், ஜெனரேட்டர், டிரான்ஸ்மிஷன் லைன். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மோட்டாரில் மிஷின்ஸில் வந்துடும். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் வந்துடும். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பற்றி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் படிப்போம். இதில் பவர் சிஸ்டமில் இதோட ரோல் இருக்காது.
இது இல்லை அதில் பெர் யூனிட்டாக மாற்றிடுவோம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரும்போது ஒரு ஹை வோல்டேஜ் சர்க்யூட்லேருந்து லோ வோல்டேஜ் சைடுக்கு பெர் யூனிட் சிஸ்டமாக மாற்றும்போது அது மொத்தமாக அல்ஜிப்ரிக் சிஸ்டமாக ஒரே ஈவனான பேஸ் சிஸ்டமாக மாறிடும். ஓகேங்களா? இந்த பவர் சிஸ்டமில் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சர்க்யூட் பிரேக்கர்ஸ், இன்சுலேட்டர், இன்சுலேட்டர், அப்புறம் ரிலேவுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, ரிலேஸ் பார்ப்போம். ரிலேஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பவர் ஜென்ரேஷன். ஓகே, அடுத்தது பவர் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? பவருங்கிறது V = I. இது வந்து டிசி சப்ளைக்கும் ஓகே. டிசி சப்ளைக்கு V × I அப்படிங்கிறது ஓகே பவர். ஆனால் ஏசி சப்ளைக்கு பவர் அப்படிங்கிறது ஏசி சப்ளை பவர் அப்படிங்கிறது எஸ் V × I கான்ஜுகேட். இது இன்னொரு விஷயம், இது இன்னொரு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி சப்ளையில் அப்பேரண்ட் பவர். ஏசி சப்ளைக்கு எப்பவுமே அப்பேரண்ட் பவர் தான் இருக்கும். அதாவது அப்பேரண்ட் பவர் எஸ். அப்பேரண்ட் பவர் எஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு VI கான்ஜுகேட். இது கான்ஜுகேட் சிம்பல். அதாவது விங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட். இதை வந்து ஃபேஸர் ஃபார்மில் எழுதணும்னா இப்போ VI அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. VA வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதுறோம்னா V ப்ளஸ் இப்போ V ப்ளஸ் விங்கிறது மேக்னிடியூட் V காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் JV சைன் ஆல்ஃபா. இப்படி எழுதுனா இது வோல்டேஜ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இதை ஒன்லி டிசி ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மு. டிசியில் எழுதும்போது ஃபார் டிசி இந்த ரியாக்டிவ் டேர்ம் இருக்காது, ஜே டேர்ம், ஒன்லி ரியல். டிசிங்கிறது ஒன்லி ரியல் வேல்யூ மட்டும்தானே. டிசிக்கு வந்து ரியல் வேல்யூ V காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ V காஸ் ஆல்ஃபான் இருக்கு. டிசி டேர்முக்கு காஸ் 0, ஆல்ஃபாங்கிறது 0. ஏன்னா ஒரு டிசி வேவ் ஃபார்மில் ஒரே வேல்யூ இருக்கும். இதில் வந்து ஆல்ஃபா வந்து 0 இந்த வேவ் ஃபார்முக்கு. ஏன்னா ஸ்லோப்பே கிடையாது பாருங்கள். இந்த ஸ்லோப்பு தானே ஆல்ஃபா வேல்யூ. அப்போ வந்து வெர்டிக்கலாக இருந்தால் 90 டிகிரி, ஃப்ளாட்டாக அப்படி இருந்துச்சுன்னா 0 டிகிரி. சரிங்களா? அப்போ காஸ் வந்து 0 டிகிரி ஆகும்போது 1 அப்போ டிசி வேல்யூக்கு V அதுதான் இங்கே எழுதியிருப்போம். பவர் இஸ் ஈக்குவல் டு V × I. அதே மாதிரி தான் கரண்ட் I காஸ் பீட்டான்னு வச்சுப்போம். பீட்டா ப்ளஸ் JI சைன் பீட்டா.
ஃபார் டிசி சேம் அதே தான், ஐ மட்டும் வரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. இது அப்படியே வந்து ஃபேஸர் ஃபார்முக்கு மாற்றணும். அப்படிங்கும்போது இந்த வி இதுதான் மேக்னிடியூடு, வி மேக்னிடியூடு ஆல்ஃபா, இது ரெண்டு ஆங்கிள் வந்து ப்ளஸ் ஆல்ஃபா. அப்படியே ஐ பார்த்தீங்கன்னா வி பீட்டா. இது கிட்டத்தட்ட எப்படின்னா இது வந்து ஜீரோ ஆங்கிள். இதுலேருந்து வோல்டேஜ் இங்கே இருக்குன்னா இது ஆல்ஃபா, ஐ இது வந்து பீட்டா. இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஆல்ஃபா அதிகமாக இருக்குது, பீட்டா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருந்தால் என்னென்னா வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட். கரண்ட்டோட வோல்டேஜ் அதிகமாக இருக்குது ஆங்கிள், அதாவது வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட்டு. ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா அப்படின்னு இருக்கும்போது கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இப்போ வி இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ அப்படின்னு போட்டேன். இது வந்து டிசிக்கு, டிசி பவர் விஐ, அதான் டிசி பவர் பின்னு நம்ம போடுவோம். எஸ்ஸுங்கிற டைம் வந்து அப்பரண்ட் பவர் தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் இப்போ ஒரு கெப்பாசிட்டர் லோடு யூஸ் பண்ணுறோன்னா அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணி கூட அதை நல்லிஃபை பண்ணி அதை ரியாக்டிவ் பவரே ஜீரோ பண்ணிடலாம். அப்போ அது டிசி பவராக எஸ் டைமையும் ஜீரோ விஐன்னு எழுதுகிற சூழ்நிலை வரும். சரிங்களா? இப்போது எஸ் ஈக்குவல் டு விஐ அப்படின்னு போட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி டேம்க்கு வந்து காஞ்சுகேட் இருக்கும். எஸ் இஸ் ஈக்குவல் டு விஐ காஞ்சுகேட் ஏசி பவர், அதாவது அப்பேரண்ட் பவருங்களா. இப்போ இந்த ஐ எதுக்காக காஞ்சுகேட் எடுக்கிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஐ வந்து இங்கே பீட்டா இருக்குங்களா, நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வேணும், இந்த இடம் வேணும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஏன்னா பவர் அப்படிங்கிறது வந்து இந்த பவர் ஃபேக்டர் தானே. இந்த பவர் ஃபேக்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா வி ஆல்ஃபா இன்ட்டு ஐ வந்து மைனஸ் பீட்டா. இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு பவர் டைம் கிடச்சோம். இப்போ நமக்கு இங்கே மைனஸ் இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்கு இல்லைங்களா. இது எப்படி இருக்கிறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் பீட்டா. அப்போது இப்போவுமே வந்து ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அதோடைய டயகனல் வேல்யூ தான் மேக்னிடியூடாக கிடைக்கும். இது எஸ் டேர்மு. ஓகேங்களா? இது ஜே டேர்ம், இது வந்து ரியாக்டிவ் பவர் டேர்ம், ஜே டேர்ம். இது ரியல் டேர்மு. அப்போது இது ஒரு கான்செப்ட். இது எஸ்ஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூவை அப்படியே டயகனல் டேர்ம் தான் கூட்டும் போது ஒரு டயகனல் டேர்ம் தான் கிடைக்கும். அது வந்து மேக்னிடியூடு. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு விஐ காஞ்சுகேட்னு எடுக்கும்போது வி இன்ட்டு ஐ ஃபேஸர் ஃபார்மில் இதை பெருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற டேர்ம் வந்து அடிஷனில் வந்துடும். அப்போது எஸ் இந்த டேர்ம் தான் அப்பேரண்ட் பவர். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ரியல் பவர், இந்த சைடு ரியல் டேர்மில் இருக்க ரியல் பவர்
ஜே டேர்ம் இருக்கிற இது வந்து ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் இது எஸ்ங்கிறது அப்பரண்ட் பவர். ரியலையும் ரியாக்டிவையும் ஆட் பண்ணால் தான் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஜேக்யூ. இது அப்பரண்ட் பவர். ஓகேங்களா? அடுத்து இது யூனிட். யூனிட் பார்த்தீங்கன்னா ரியல் பவர். ரியல் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிலோவாட். ரியல் பவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டைமே இருக்காது, வெறுமனே யூஸ்ஃபுல் பவர். அதுதான் டிசி வேல்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரியல் பவர் கிலோவாட். ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது வந்து கேவிஏஆர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து அப்பரண்ட் பவர். இது கேவிஏ. கேவிஏ இது என்னன்னா வாட்ஸு. இது வோல்ட்டு ஆம்பியரு. வோல்ட் ஆம்பியரு ரியாக்டிவ். ரியாக்டிவ்ங்கிறது தான் ஆறுங்கிறத போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வோல்ட் ஆம்பியர். கேவிஏங்கிறது கிலோ வோல்ட் ஆம்பியர். ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து ரியல் பவர் ரியாக்டிவ் பவர்லாம் போட்டுறதுல அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு ஒன்று வரும். இப்போ இந்த ரியல் பவர் ரியாக்டிவ் பவருங்கிறது என்ன விஷயம்னா, ஒரு ஏரியான்ற கர்வ் வந்துடும் இந்த ரியல் பவரில். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு கிலோவாட் ஹவர் இல்லை யூனிட் இருக்குது, கிலோவாட் ஹவர் இல்லை கேவிஏஆருங்கிற மாதிரி கேவிஏஆர் ஹச். ஏன்னா அது வந்து ஒரு இந்த ரியல் ரியாக்டிவ் பவர் கேவிஏ அப்படிங்கிறதே கூட இப்போ எப்படி வரும், இது டைமு, இது பவர். இந்த பவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ டைம், இப்போ 1 hour அப்படின்னா இதோட ஏரியா தான் இது எனர்ஜி. இது எனர்ஜி இதோட டோட்டல் அடிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வோல்டேஜ் அப்படிங்கும்போது இந்த கர்வில் இந்த இடத்துல இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 15 minutes, கரெக்டாக 15வது நிமிஷம் இல்லை 15 secondsன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்குது வேல்யூ, டி இஸ் ஈக்குவல் டு 15 டைமில் என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சொல்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ். அந்த இன்ஸ்டன்டில் என்ன பவர் இருக்குன்னு பார்க்கணும். அப்போது பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் டி இன்ட்டு ஐ ஆஃப் டி. ஓகேங்களா? அந்த டைமில் உள்ள வோல்டேஜு, அந்த அதே இன்ஸ்டன்ட்டில் உள்ள கரண்ட்டு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ பவர். இது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸு இதை வந்து வின்னு வச்சுப்போம், இது ஐ. இப்போ சைன் எடுத்துப்போம், சைன் வேவ் ஃபார்ம். இது வோல்டேஜ் சைன் டி, சைன் டைம். அதே கரண்ட்டு ஒரு 30 degree lag, ஒரு பை. ஓகே, இந்த இடத்துல வந்து பைன்னு வச்சுப்போம், அதுவும் சைன் டைம் கிடைக்குது. இப்போ இதோடைய பவர் பார்த்தோம்னா டி இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்னு வச்சுக்கோமே. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3வது செகண்ட் என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பி ஆஃப் டி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பவரும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதும் போது ஜென்ரலாக
வி இந்த விங்கிறது வந்து இது ஈக்குவேஷன் எழுதும்போது இதோட ஆவரேஜ் வேல்யூ தான் எடுப்போம். இதோட ஆவரேஜ் வேல்யூ வந்துடும். சைனோட ஆவரேஜ் வேல்யூ வி ஆவரேஜ் சைன் ஒமேகா டி. இது சைன் டேர்ம், ஏன்னா ஜீரோவில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சைன் ஒமேகா டி. கரண்ட்டுக்கு வந்து ஐ ஆவரேஜ் சைன் ஒமேகா டி மைனஸ் பை. இந்த பை மைனஸ் டேர்ம் ஓகேங்களா? இப்போ சைன் டேர்ம்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த சைன் டேர்ம் ரெண்டுத்தையும் தனியாக எடுத்துடலாம். விஏவி வி ஆவரேஜ் ஐ ஆவரேஜ் சைன் ஒமேகா டி மைனஸ் பை. இப்போ இதில் இது விஷயம் ரெண்டு, இங்கே கீழே 2 மேலே ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்போது கிரீன் கலர் ஓகே, மேலே 2 ஆட் பண்ணிப்போம். அப்போ 2 ஆட் பண்ணும்போது விஏவிஜி பை √2 ஐ ஆவரேஜ் பை √2. இது ரெண்டும் சேர்ந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆகிடுமா? அப்போது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். ஓகே, அடுத்தது இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைன் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஒமேகா டி மைனஸ் பை. இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சைன் 2 சைன் ஏ சைன் பி இந்த ஃபார்மில் இருக்குது. இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் ஏ சைன் பி அப்படின்னு எப்படி வரும், எதில் வரும்? சேர்ந்து வர்ற ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி. காஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி வரும். காஸ் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேயும் வரும் சைன் டேர்ம். காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இப்போ நமக்கு தேவை இந்த சைன், இங்கே 2 சைன் ஏ சைன் பி ஃபார்ம் தான் வேணும். 2 சைன் ஏ சைன் பி வேணுங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படி போடும்போது மைனஸ் காஸ் ஏ, அது இங்கே மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போது இது ரெண்டு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 சைன் ஏ சைன் பி வந்துச்சுங்களா? இப்போது இங்கே ஏங்கிறது ஒமேகா டி, பிங்கிறது ஒமேகா டி மைனஸ் பை. 2 சைன் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஒமேகா டி மைனஸ் பை. இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா இந்த பை வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பைன்னு போட்டிருக்கேன். இருந்தாலும் இதோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பைக்கு வேல்யூ போடல. இது பார்த்தீங்கன்னா இந்த பை வேல்யூ வந்து இங்கே வரும். இதுதான் பை வேல்யூ. இப்போ நம்ம எழுதிருக்கிறது மைனஸ் போட்டிருக்கனால, இதே இங்கே ப்ளஸ் போட்டோம்னா இந்த இடம் பை பை வேல்யூ வந்து இந்த பாசிட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவ். இது பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம தான் இது வேல்யூவே போடல, ஒரு ரெஃபரன்ஸுக்கு தானே பையன் எடுத்துருக்கோம். அதனால் அதே போல் இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டே முடிஞ்சிடணும். இது லேட்டாக ஒரு நிமிஷம் ஒரே ஃபார்ம்லேயே தப்பு இருக்குது. இப்போ வந்து இப்போது வேவ் ஃபார்ம் வந்து இங்கே முடியுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா
பை வேல்யூங்கிறது இது வரைக்கும் வரும் நெகட்டிவ் பை டோட்டல் பைங்கிறது ஓகே இது வரைக்கும் வரும். இதுதான் நெகட்டிவ் பை. இது பாசிட்டிவ் பைனா இது வந்து ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைக்கிள் ஃபுல் டைம் பை 2 பை 2 பை இது பை இது பை ப்ளஸ் பை. ஓகேங்களா புரியுதுங்களா? அப்போ வந்து ஒமேகா ப்ளஸ் பை அப்போ இங்கே ப்ளஸ் வரும். ஆனால் நான் மைனஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? மைனஸ் போட்டிருக்கேன் என்ன அர்த்தம்னா இதோட வேல்யூ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து -30 டிகிரி வந்து -30 டிகிரிங்கிறத வந்து 330 டிகிரி பாசிட்டிவாகவும் எழுதலாம். அந்த கான்செப்டில் எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஓகே இதில் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒமேகா டி, பிங்கிறது ஒமேகா டி மைனஸ் பை, ஒமேகா டி மைனஸ் பை. ஒமேகா டி மைனஸ் பை. இப்போ ஈக்குவேஷன் எழுதலாம். காஸ் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பண்ண போச்சுன்னா ப்ளஸ் பை. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது காஸ் ஏ ப்ளஸ் டி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒமேகா டி ப்ளஸ் ஒமேகா டி மைனஸ் பை. இப்போ அடுத்தது இது எழுதும் போது -ஒமேகா டி கேன்சல் ஆகிடும். காஸ் பை மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி மைனஸ் பை. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம்? காஸ் ஓகே விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை இது அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாமா? 2 ஒமேகா டிங்கிறது காஸ் ஏ ப்ளஸ் பி ஏற்கனவே இங்கே இருக்கு பாருங்க. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படி எழுதும்போது இதில் ஏங்கிறது 2 ஒமேகா டி பிங்கிறது பை காஸ் ஏ மைனஸ் பி. ஓகே காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ ப்ளஸ் டைம் வரும். ஓகேங்களா? இப்போ இதை எழுதும் போது காஸ் 2 ஒமேகா டி அப்புறம் காஸ் பை ப்ளஸ் சைன் 2 ஒமேகா டி சைன் பை ப்ளஸ் சைன் ஒமேகா டி சைன் பை. ஓகேங்களா? இப்போ இதுமாரி எழுதியாச்சு. பிஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். இப்போது ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இப்போவும் இது ஒரு டேர்ம். இப்போ இதில் எழுதும்போது காஸ் பையை வெளியே எடுத்துரும். 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி வச்சுங்களா? அடுத்தது சைன் 2 ஒமேகா டி சைன் பை. சைன் டேர்மையும் காஸ் டேர்மையும் தனித்தனியாக எழுதிடும். சைன் டேர்ம் காஸ் டேர்ம் தனித்தனியாக எழுதிடுச்சு. இப்போது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை அப்படிங்கிறது வந்து பி. ஏன்னா காஸ் டேர்ம் காஸ் தானே. பாருங்க எப்பவுமே காஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் ஆக்சிஸ் அப்பரண்ட் பவர் பியில் இங்கே வந்துடும். புதுசாக ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். இது வந்து பி இது கியூ ரியாக்டிவ் பவர்.
பிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் டேர்ம். இந்த இது வந்து எஸ்ஸுங்கிறது பி ப்ளஸ் ஜேக்யூ. சரிங்களா? இப்போது இது வந்து மேக்னிடியூடு. பிங்கிறது எஸ் காஸ் பை. கியூங்கிறது எஸ் சைன் பை. எஸ்ஸுங்கிறது இதோட மேக்னிடியூடு. இப்போது இது சைன் டேர்ம் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸில் காஸ் டேர்ம் இருக்குது. அப்போது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் அப்படிங்கிறது எஸ்ன்னு எழுதிக்கலாம். எஸ் காஸ் பை அப்படிங்கிறது தான் பி. அதுதான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்தது 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி ப்ளஸ் இந்த சைன் 2 ஒமேகா டி சைன் பை இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பிஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் சைன் பை இதை வந்து எஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ எஸ் சைன் பை அப்படிங்கிறது வந்து கியூ சைன் 2 ஒமேகா டி. இதை எப்படி எழுதலாம்னா பி 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி ப்ளஸ் கியூ 2 சைன் ஒமேகா டி. இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் பவருடைய இன்ஸ்டன்டேனியஸ் அப்பரண்ட் பவர் இதோட ஈக்குவேஷன். இதில் ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இது ப்ளஸ் டேர்ம் வர வாய்ப்பு இல்லை. இதில் ப்ளஸ் டேர்ம் வராது. என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும்போது தானே இங்கே 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி வருது. காஸ் பை வெளியே எடுத்திருக்கோம். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ். இப்போ மைனஸ் கியூ 2 சைன் ஒமேகா டிங்கிறது தான் ஆன்சர். இது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பி ஆஃப் டி. ஓகேங்களா?